எல்லாமே தமிழை பற்றி தான் சொல்கிறாங்க. தமிழ் அப்படின்னா எள்ளு வந்து உள்ளே ஒட்டும். உள்ளே ஒட்டும்போது வந்து அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தம் வந்து நம்ம இளமையாக இருக்கும். அதான் முருகர் சொல்லுவாங்க. கர்நாடகா போவேன், அங்கே வந்து தமிழர்லாம் அடிப்பாங்க. தமிழர்னு நைட்டு 11 மணி 12 மணிக்கு வந்து அடிப்பாங்க. இவ்வளோ வீரமான ஆள், எனக்கு பயம் இருக்குது, திருமாவளவன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் என்னை பாதுகாப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்ட்ராங் சும்மா சாதாரண ஆள்லாம் கிடையாது. யாரோ ஒரு துரோகி இருப்பான், இல்லைன்னா நடக்காது. ஸோ பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஒரு வேலை அப்படிலாம் பண்ணிட முடியாது. என்ன நானும் போடுவேன். என்னால் 73 வயசுனாலும் என்னால் எங்கெங்கே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டான். ஒரு வேலை நடந்துச்சுன்னா எனக்கு பின்னாடி ஒரு படம் இருக்குல்ல, அவங்க வீட்டில் ஒரு குடும்பம் கூட ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். எனக்கு அப்படி நடந்தால் நான் சொல்கிறேன். எழுதி வச்சுருக்கேன். 5 டைரியில் எழுதி வச்சுருக்கேன். ஒன்று திருமாவளவனுக்கு, அன்னைக்கு யார் டிஜிபி இருக்கா அந்த டிஜிபிக்கு இவ்வளோ தான் இருக்கான். ஒல்லியாக கையை வச்சு ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணால் 1 வருஷம் அவன் எந்திரிக்கிறது. ஒரு அடிக்கு எந்திரிக்கிறதுக்கு அவன் சொல்கிறான், உங்களுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருந்தார். அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் பாதுகாப்பு கருதி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி 70% 80% முடிஞ்சிருச்சு. அப்படியே இன்னும் 20% துப்பாக்கி வந்துடும். லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஸ்டண்ட் மாஸ்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் திரு ஜாக்வார் தங்கம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பராக இருக்கேன் சார். இந்த வயதில் இன்னும் இளமையாக பொலிவாக இருக்கீங்க சார். துப்பாக்கி வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஏன் அப்படி கேட்குறீங்க சார்? இதுக்கான பதில் நான் பின்னாடி சொல்கிறேன். தமிழன் வெல்வான், தமிழ் 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 எங்கே போனாலும். நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கத்துற சவுண்டுக்காக முன்னாடியே வந்து ராஜன் சார் காதை மூடிக்குவார். ஐயோ கத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கத்துவார். ஸோ தமிழ் மீது உங்களுக்கு இவ்வளோ அதீத பற்று வர்றதுக்கான காரணம் என்ன? தொடர்ந்து போராடலாம் தமிழ் 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 வெல்வான்னு கத்துறீங்க, அதுக்கான என்ன? நான் தமிழன். காதை பொறுத்தனாக்க தமிழன் சொல்ல முடியல. நான் தமிழன். ஏன்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு போங்க, இப்போ வந்து லண்டனில் ஒரு குழந்தை அந்த அம்மாவோட அந்த வாசலில் வரும்போதே அம்மானு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மம்மின்னு சொல்லலை, அம்மானு தான் சொல்லுது. அதே மாதிரி இப்போ எந்த குழந்தையும் பாருங்க, அம்மா அவன் வந்து வரோம் வெளியில் வரும்போது இல்லை அத்தைன்னு சொல்லுவோம். வேறு எந்த லாங்குவேஜ்னா அத்தைலாம் கிடையாது, அம்மா தான் இருக்குது. நான் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் மகாபாரதமாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய சித்தர்கள் நூலை படிச்சிங்கன்னா இப்போ எல்லாமே தமிழை பற்றி தான் சொல்கிறாங்க. தமிழ் அப்படின்னா எள்ளு வந்து உள்ளே ஒட்டும். உள்ளே ஒட்டும்போது வந்து அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தம் வந்து நம்ம இளமையாக இருக்கும். அதான் முருகர் சொல்லுவாங்க, முருகர் இளமையாக இருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பதஞ்சலி முனிவர் தான் ஈசன்கிட்ட நேரடியாக யோகாவை கற்றுக்கிட்டு அதை தான் மக்களுக்கு அவர் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தமிழை பற்றி தான் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லா சித்தர்களும் தமிழை பற்றி தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போனால் சரி, மாடு வந்து அம்மானு தான் கற்றுது. ஒரு இடத்துல மம்மின்னு கற்றுக்கா இல்லை, எல்லா இடத்துலையும் மாடு. நான் கூட ரஷ்யா சொல்லிக்கும் போது இங்கே எங்கேயாவது அந்த அந்த அவங்க பாசை அம்மானா ஒரு பாசை இருக்குல்ல, அந்த பாசை சொல்லுங்கள் மாடன்னு. அவன் சிரிக்கிறான். இன்னும் ஏன்டான் அம்மானு தான் கற்று, எங்கள் மொழி தான் என் பெரிய மொழி, உலகத்தில் எங்கள் மொழி தான் என் பெரிய மொழி, முதல் மொழி. அதாவது அவனுக்கே நம்ம தான் முதல் மொழி. இப்போ ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் நம்ம மொழி பேசாமல் ஒரு குழந்தை கூட பிறக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. நீங்கள் கடற்கரையில் போய் உட்காந்திங்கன்னா ஓம் சவுண்டு கேட்கும், வானத்தில் அந்த சவுண்டு கேட்கும். எல்லாம் தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபைட் பண்ணும்போது இந்த கர்நாடகா போவேன், அங்கே வந்து தமிழர்லாம் அடிப்பாங்க. நான் சொல்கிறது 45 வருஷம் முன்னாடி. தமிழர்னு நைட்டு 11 மணி 12 மணிக்கு வந்து அடிப்பாங்க. தேடி அடிப்பாங்க. ஆமாம், எல்லோரும் அடிப்பாங்க. போலீஸ் வந்து நீங்கள் ஷூட்டிங் வரீங்க நாங்கள் அப்படின்னு போலீஸ் எங்களை திருப்பிக்கும். அங்கே கனடா ராஜ்குமார் ஐயா ஒருத்தர் இருந்ததுனால நாங்களாம் ஷூட்டிங் பண்ணலாம் போயிருக்க மாட்டோம். ஸோ அப்போ வந்து என்னென்னா அவங்க வந்து நீங்கள் வந்து பாருங்களேன், இப்போ நம்ம தமிழர்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பல கோடி பேர் இருக்கும். 5 நாட்டில் தமிழ் மொழியாக வச்சுருக்காங்க. 5 நாட்டில் தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்ம நாட்டிலே வந்து தமிழ் எழுதாமல் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க, ஹிந்தியில் எழுதியிருக்காங்க, கன்னடத்தில் எழுதியிருக்காங்க, தெலுங்கில் எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம மொழி காணும். இதே கன்னடத்தில் ஒரு தமிழ் மட்டும் மொழி இருந்துச்சுன்னா அடித்து எரிச்சிடுவான். ஆனால் அதுக்கு தமிழர்கள் பேசாமல் இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி யாருனா குரல் கொடுக்குறோம், என்ன மாதிரி குரல் கொடுத்தா ஷூட்டிங் தர மாட்டேங்கிறாங்க. உண்மையான விஷயம்னா என்ன, ஒரு தமிழுங்கிறாத ஒரு எம்எல்ஏ சொன்னார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் தமிழ் சொன்னானே, நீங்கள் என்ன தெலுங்கர்ரா? இல்லை அதுக்கு இல்லை, நீங்கள் ஏங்க தமிழ் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தமிழ் ஏன் உயிர் மொழிங்க, எங்கள் அம்மாவை நீங்கள் கூப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லை சார் நான் அப்புறம் தான் விசாரிக்கும் அவர் தெலுங்கார். நீங்கள் தமிழ் பேசியதுனாலே ஒரு ஸ்டண்ட்டு செயலாளர் பதவியிலேருந்து நிறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்காக போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் திருமாவளவன் சீமானவெல்லாம் கூப்பிட்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்கீங்க. உண்மை பண்ணியிருக்கீங்க. இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டு திருமாவளவன் வந்து சமீபத்தில் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னார், ஜாக்வார் தங்கன்னா ஸ்பீடு, பயப்படாதீங்க, பயங்கரமாக இருக்குது,
ஏதோ படம்லாம் போட்டு காமிச்சிருக்கீங்க, பார்த்துட்டேன், மிரண்டுட்டேன், ஓடியே போயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ வீரமான ஆள், எனக்கு பயம் இருக்குது, திருமாவளவன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் என்னை பாதுகாப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் வந்து பயம்ங்கிறது என் உயிருக்காக நான் சொல்லலை. இப்போ கூட போலீஸை சொல்கிறாங்க நீ தனியாக போட, நான் தனியாக தான் வந்திருக்கேன். என் உயிருக்காக சொல்ல. எவனோ ஒருத்தன் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அவன் தப்பிச்சிடக்கூடாது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்ட்ராங் சும்மா சாதாரண ஆள்லாம் கிடையாது. இன்னைக்கு கோர்ட்டில் அத்தனை லாயரும் ஆம்ஸ்ட்ராங்கு அத்தனை லாயர்லாம் கிட்டத்தட்ட 80% அவரால் படிக்க வச்சு அவரால் இது பண்ணவங்க. அத்தனை பேர் இருக்கும்போது அவரை இது பண்ணிட்டாங்க, அவர் உயிரை எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ யாரோ ஒரு துரோகி இருப்பான், இல்லைன்னா நடக்காது. ஸோ பண்ணிட்டாங்க. அப்போ வந்து போலீஸு அவனான்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நான் ஓப்பனாக சொன்னேன், ஒரு வேளை அப்படிலாம் பண்ணிட முடியாது. என்ன நானும் போடுவேன். என்னால் 73 வயசுனாலும் என்னால் எங்கெங்கே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டான், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம எடுத்தாக்க நம்ம அவர்கிட்ட ஏன் சொன்னேன்னா, உண்மையிலே நான் எழுதி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நோட்டில் எல்லாம் யார் யார் பேர், இவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, இவங்க என்ன எதுக்காக எதுக்குறாங்க, இதுக்கு என்னென்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க மேலே எத்தனை கேஸ் கொடுத்துருக்கேன், அவங்க மேலே ஏன் எஃப்ஐஆர் போடல, சிலது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ இந்த கேஸுக்கெல்லாம் என்ன வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு வராங்க, ஆட்டு வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு நாள் நடக்கவே நடக்காது. அது வேறு விஷயம். ஒரு வேளை நடந்துச்சுன்னா எனக்கு பின்னாடி ஒரு படம் இருக்குல்ல, அவங்க வீட்டில் ஒரு குடும்பம் கூட ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். ஏன்னா அது எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்கண்ணா, நான் யாரும் சொல்ல மாட்டேன். எனக்கு அப்படி நடந்தால் நான் சொல்கிறேன். நான் எழுதி வச்சுருக்கேன், 5 டைரியில் எழுதி வச்சுருக்கேன். ஒன்று திருமாவளவனுக்கு, அன்னைக்கு யார் டிஜிபி இருக்கோ அந்த டிஜிபிக்கு, கமிஷனருக்கு, எங்கள் ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு, எங்கள் சொந்த பந்தங்களுக்கு, என்னோடய உயிருக்கு மேலான தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். அது அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. அதனால் நான் தெரிவித்தாங்க. அது வந்து பயந்து இல்லை, எவனும் தப்பிச்சிடக்கூடாதுங்கிற வெறி எனக்கு. ஏன்னா கெட்டவன் என்றைக்கும் தப்பிச்சிடக்கூடாது, நல்லவன் நல்லா இருக்கணும், ஆனால் கெட்டவன் தப்பிச்சிடக்கூடாதுல்ல. அந்த கெட்டவனுக்காக நான் எழுதி வச்சது தான் அது. அதுதான் ஓப்பனாக சொன்னேன். ஏன்னா என்னை வந்து போலீஸ் எடுத்தாப்புல என் வண்டி அடிக்கிறாங்க, போலீஸ் நிற்கிறாங்க, எஃப்ஐஆர் போடல, என் வண்டி அடிக்கிறது தப்பு தானே. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் என்ன ஒருத்தன் சொல்கிறான், சார் இவ்வளோ தான் இருக்கான், ஒல்லியாக கையை வச்சு ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணால் 1 வருஷம் அவன் எந்திரிக்கிறது, ஒரு அடிக்கு எந்திரிக்கிறதுக்கு. அவன் சொல்கிறான், நான் அவரை வந்து அடித்தேன் போலீஸ் எடுத்தாப்புல, அவர் பயந்து ஓடிட்டார், ஆனால் திருப்பி எங்கே பார்த்தாலும் வெட்டு வாங்குறான். ஓப்பன் மைக்கில் சொல்கிறாங்க, ஒரு 15-20 பேர் மீட்டிங்கில் சொல்கிறான். அது வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துருச்சு எனக்கு. வீடியோ எடுத்த உடனே எங்கள் சொந்த பந்தம்லாம் யார் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உடனே போலீஸில் போய் சொன்னேன். போலீஸு எஃப்ஐஆர் போடுறதுக்கு 1 மாதம் எடுக்குது. ஆதாரத்தோட வீடியோவோட கொடுக்குறேன். இப்போ ஆடியோனா கூட உங்கள் பேச்சை நான் பேசிடலான்னு சொல்லலாம், வீடியோ கூட சொல்ல முடியாது இல்லையா. எஃப்ஐஆர் 1 மாதம் கழிச்சு தான் போடுறாங்க. அது சார்ஜ் ஷீட்டு போடல. ஏன் போலீஸ் என்ன நினைக்குதுன்னா, கேஸ் போட்டாக்க அது நடந்துக்கிட்டே இருக்கும், 15 வருஷம் நடக்கும், நம்ம எங்கேயோ டியூட்டி வேறு மாற்றிடுவோம், அங்கேருந்து திருப்பி இங்கே வரணும், அதுக்காக அது வேண்டான்னு போட மாட்டேங்கிறாங்க, தள்ளி விட்டுறாங்க, எல்லாத்தையும் தள்ளுறாங்க. எவனா செத்து போனதுக்கப்புறம் தான் எல்லாரும் கொதிக்கிறாங்க. இல்லைன்னா அதுக்காக தான் நான் சொன்னேன். திருமாவளவன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் நண்பர் அவர். நாங்கள் அவ்வளோ இது. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் வேறு அவர். அதனால் வந்து ஆமாம், ரீசெண்டாக தொடர்ந்து இந்த வீடியோ ஒன்று பார்த்தேன், நீங்கள் அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறது, அந்த வீடியோ பார்த்தேன், சோஷியல் மீடியா ரொம்ப வைரல். உங்களுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருந்தார். அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் பாதுகாப்பு கருதி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். 70% 80% முடிஞ்சிச்சு. அப்படியா? இன்னும் 20% துப்பாக்கி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், தொட்ட கூட முடியாது. ஜாக் வேறு இப்போவுமே தொட முடியாது சார். இப்போ தொட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? தொட்டுட்டு ஒருத்தங்க கூட போக முடியாது. சும்மா வேணா சொல்லுவான், நான் அப்படி பிடிங்கிட்டேன் இப்படி பிடிங்கிட்டேன். நான் கூட தான் சொல்லுவேன், சூரியனை போய் கையில் பிடிச்சி வாயில் போட்டிருக்கேன், முடியுமா அது? சூரியன் வேணா இங்கேருந்து பார்க்கலாம், திட்டலாம் கூட, போய் பக்கத்தில் போக முடியாது, எரிஞ்சு சர்ப்பமாயிரும். அதுதான் நான் இவ்வளோ நேரம் காத்திருந்து உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்ததுக்காக நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். லைன் மீடியா, லைன்னாலே ஒரு கோடு, அந்த கோடு வந்து இந்த பக்கம் சாயாது அந்த பக்கம் சாயாது, அந்த மாதிரி ஒரு லைன் மீடியான்னு ஒரு அற்புதமான பெயரை வச்சு நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு பேட்டி எடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. எப்பவும் நான் வந்து தமிழ் பற்றி பேசுகிறேன்னு சொன்னீங்க. உதாரணமாக வந்து எனக்கு வந்து தமிழ் வந்து உயிருங்க. என்னைக்கு தமிழ் மொழி அழிதோ அன்னைக்கு உலகம் அழிஞ்சிடும். இது மட்டும் சத்தியமான உண்மை. நான் சித்தராக இருந்து சொல்லணும், சாதாரண ஜாகுவார் தங்கம்மாள் சொல்ல சித்தரா. அதனால் தமிழ் மொழியை வளர்க்க உலகம் நீண்டுக்கிட்டே இருக்கும். அதான் உண்மையான விஷயம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, ஜெய்ஹிந்த்.